எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு விளாக் மாதிரிலாம் போட்டு. நம்ம ட்ரைபேடு கொஞ்சம் ரிப்பேராக இருக்கனால எதுவுமே என்னால் சரியாக பண்ண முடியலை. இதே ட்ரைபேடை தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கிச்சன் ஸ்டாண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்தனால கொஞ்சம் வேலையுமே சேர்ந்து வந்துருச்சு. வாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கிச்சன் ஸ்டாண்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1300. 5 ரேக் இருக்கிற மாதிரி இருக்கும். 4 ரேக்கில் ஒன்று இருந்துச்சு, அதுவே 1000க்கு மேலே வந்துச்சு. சரி 5 ரேக்காக இருக்கேன்னு 300 தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு 5 ரேக்கே போட்டுட்டோம். தனித்தனியாக வரும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நைட்டே நம்மளோட ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். காலையில் நம்ம பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுக்கலான்னு. ஏன்னா இந்த ஸ்டாண்டு வாங்கினதே என்னோடய எல்லா பாத்திரத்தையுமே அந்த ஒரு செல்ஃப்லேயே வச்சு ஒவ்வொரு பாத்திரமும் எடுக்க எடுக்க கீழே உளுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் மெயினாக அடம் பண்ணி இந்த ஸ்டாண்டை வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக கேட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன். புதுசாக ஸ்டாண்டில் வைக்கிறமே பாத்திரமும் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. சரி எல்லா பாத்திரத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி காய வச்சு நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சுட்டு எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணிக்கிட்டேன். வெயிலும் கொஞ்சம் காலையில் அடிச்சிச்சா, சரி இந்த வெயிலே நம்ம காய வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி காய வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த செல்ஃபையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த செல்ஃபில் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கொஞ்சம் அங்கங்கே வச்சுருப்பேன், அதையெல்லாம் இந்த செல்ஃபில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டேன். குக்கரு, ஹாட் பாக்ஸு, பெரிய கடாய், இன்னொரு சட்டியும் இருக்குது. அந்த பொருள் எல்லாமே இந்த செல்ஃபில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வேலையை முடித்த கையோடையே ஃப்ரிட்ஜையும் கையோட க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள ரேக்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு விம் ஜெல்லு தான் தண்ணி டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊற வச்ச கேப்பில் நம்ம ஃப்ரிட்ஜ் ரேக் ஐட்டத்தை எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கையோட விளக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு வேலையை தொட போய் அப்படியே வேலை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. வேலையெல்லாம் புரட்டாசி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வாஷ் பண்ணி வைக்கணும்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் போடுறதா இருந்துச்சா, சரி அது வந்ததுக்கப்புறமா நம்ம மொத்தமாகவே வாஷ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தேன். ஆயுத பூஜையும் வருதா, சரி அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணி ஆகணும். சரி இந்த க்ளீன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையில்லை, மொத்தமாக கிச்சனையே க்ளீன் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதையுமே இதையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பாப்பா வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா. இன்றைக்கி டிவியும் பார்க்கல, கூடவே தான் வந்துகிட்டே இருந்தா. ஃப்ரிட்ஜை ஒரு ஈர துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ட்ரையாக இருக்க துணியில் செகண்ட் டைம் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ண பாத்திரமுமே நல்லா காஞ்சிருச்சு வெயிலில். சரி அதை ஸ்டாண்டில் அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டாண்டில் அடுக்கும்போது யோசிச்சுட்டே தான் இருக்குனே, இவ்வளோ பாத்திரத்தை இதுக்குள்ளே எப்படி வைக்க போகிறேன்னு. ஆனால் கரெக்டாகவே இருந்துச்சு. பார்க்க சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே இந்த ரேக்லேயே நான் அடுக்கி வச்சுக்கிட்டேன். இதில் அடுக்கி வச்சனால எனக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். கிச்சனுக்கு தேவையானதையும் டக்குன்னு இங்கேயே எடுத்துக்கலாம். ஒரு பொருளை எடுக்கும்போது இன்னொரு பொருள் மேலே உழுகாமல் இருக்கும். ஒரு வழியாக வாஷ் பண்ண பாத்திரத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் உள்ள ரேக்கை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜோடைய திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சிடலாம். அதுவுமே நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜெல்லாம் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணால் தான் நல்லாவே இருக்குது, இல்லைனா ரொம்ப அழுக்கு பிடிச்சி போயிடுச்சு. இது 1 மந்த் ஆச்சு லாஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணி. கையோட பெண்டிங்கில் இருக்க வேலை எல்லாத்தையுமே இன்றைக்கே முடிச்சு எடுத்துட்டேன். நாளைக்கு காய் வாங்க போவோம். சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக காய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிடும். கவுண்டர் டாப்பில் இருக்கிற எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கனால அதை எதுவும் தொடலை. ஃபஸ்ட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே மட்டும்தான் நல்லா கழுவி விட்டேன். ஃபஸ்ட்டு மிக்சியை தொடச்சி ஓரமாக வச்சதுக்கப்புறமா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு சோப்பு போட்டு நல்லா கம்பி நார் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா எப்படி எண்ணெய் பிசுக்காக தான் இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. மேலே இருக்க டைல்ஸையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு கையோட எல்லா பொருளையுமே அந்தந்த பிளேஸில் வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக கிச்சனை மட்டும் மாஃப் போட்டு விட்டுட்டேன். மாஃப் போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் போய் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண வேண்டியது, அதனால் டக்குன்னு போய் ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வேலையெல்லாம் லஞ்சு செய்கிற வேலை இல்லாதனால இவ்வளோது பண்ணியாச்சு. இதுக்கே எனக்கு ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. காலையில் பூரி போட்டிருந்தேன், லஞ்சுக்கு சேர்த்தே தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தியாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மசாலாவை சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ கிச்சனை ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தான் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்குது. இனி 1 மந்த்துக்கு எந்த ஒரு க்ளீனிங் ஒர்க்கு பண்ண வேணாம். அப்பப்போ லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி டீப்பாக பண்ண வேண்டியதில்லை.
சப்பாத்தியுமே சாப்பிடும்போது கரெக்டாக போட்டு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.